Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Hi friends, next method, first one method பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டாவது மெத்தட் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ட் ட்ரையாங்கிள் வித் இட்ஸ் பேஸ். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் இருக்குது, வெர்டிக்கலாக ஆங்கிள் எடுக்கிறாங்க. தென் ஆல்டிடியூட் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் டு த பேஸ். ஆல்டிடியூட் வந்து பேஸ்க்கு பேரலாக வர மாதிரி ஒரு வெர்டிக்கல் ஆங்கிளாக இருக்குது. அது வந்து வெர்டெக்ஸ் டு பேஸில் இருக்கிற மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆஸ் யூஷுவல் ட்ரையாங்கிள் PQR வரைய போகிறோம். QR வந்து 5 சென்டிமீட்டராகவும் P வந்து 30 சென்டிமீட்டராகவும் இருந்தால் அதோட ஆல்டிடியூட் Pலேருந்து QRோட லென்த்து வந்து 4.2 சென்டிமீட்டராக இருக்குது. இந்த இது வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டரில் ஒரு லைன் வரைய போகிறோம். ஓகே, இது 5. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதுக்கு நேம் கொடுக்குறோம் QR. ஆஸ் யூஷுவல் போன இதில் நம்ம பார்த்த மாதிரி P வந்து மேலே வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கீழே இருந்து 30 டிகிரியில் லைன் போட்டுக்கிறோம். தேர்ட்டி டிகிரியில் எடுத்துக்கிறோம். 30 டிகிரியோட லைனை ஜாயின் பண்ணுறோம். இது X எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 90 டிகிரி எடுக்கிறோம். இதில் டிகிரி இதுலேயும் லைன் போடுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா காம்பஸில் இங்கேருந்து இது பாதினா பாதிக்கு கொஞ்சம் மேலே வச்சு லைன் போடுறோம். அட் த சேம் இந்த பக்கமும் இப்போ இதில் ஸ்ட்ரெயிட் லைன் போடுறோம். இதை ABன்னு வச்சுக்கலாம். இந்த லைனில் இது மாட்டக்கூடிய இந்த இடம் வந்து O அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, இந்த சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். இந்த சர்க்கிள் வந்து ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரையாங்கிள் முடிச்சிட்டோம். ட்ரையாங்கிளுக்கு அப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட்டோட QRோட லென்த்து வந்து ஆல்டிடியூட்டோட லென்த்து வந்து 4.2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கேலில் என்ன பண்ணுறோம், 4.2 அப்படிங்கிற சென்டிமீட்டரை எடுக்கிறோம். கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த ஆல்டிடியூட் நம்ம
பாயிண்ட் மிட் பாயிண்ட் கியூஆரில் மீட் பண்ண பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் வரைகிறோம். அந்த ஆர்க் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்க்குக்கு நேர ஒரு லைன் லாங்காக வரைகிறோம். இந்த லைனை ஏபி அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறோம். இதில் பாயிண்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை பிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு லைனோட இது வந்து 5 சென்டிமீட்டர், இங்கே 4.2 சென்டிமீட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பிக்யூவையும் பிஆர்ஐ நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இதே மாதிரி நம்ம இந்த பக்கம் வந்து எஸ்ஸில் ஜாயின் பண்ணாலும் எஸ்கியூஆருங்கிற ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பி வந்து 30 டிகிரி, இது கரெக்டானு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், பிக்யூங்கிற இல்லை பிங்கிற பாயிண்டில் வச்சு பிக்யூ லைனில் நம்ம செக் பண்ணோன்னா கரெக்டாக என்ன கிடைக்குதுன்னா 30 டிகிரி கிடைக்குது. இதுதான் செக். இது இப்படி வந்துச்சுன்னா அது கரெக்டாக நம்ம இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது.